விக்ரம் அவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு பெரிய கேப் கொடுத்துட்டாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டோட இப்போ வரைக்குமே நிற்கிது. ஷூட்டிங் ப்ராசஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லையங்க, ஒன்றுமே ஆரம்பிக்கலையே. அப்படிங்களா? ஆமாம், 2 வருஷம் மேலே இருக்காதுன்னா. ஆமாம், அவரை பொறுத்தளவுக்கு அவர் இதுதான் இந்த பேசஞ்சர் ரயில்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்டேஷன்லேயும் நின்று அப்படி தான் அவர் வந்துட்டு இருக்காரு. அவர் பீக்கில் இருந்த காலத்திலே அப்படி தான் நடிச்சிட்டு இருந்தார். அவர் இப்போ சங்கர் மாதிரி டைரக்டர்கிட்ட போய் 2-3 வருஷம் நாட்களை இழந்து அது வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு ஹீரோ அதை செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த தெய்வ திருமகள் மாதிரி படமெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணலாமாங்க. அந்த மாதிரி படமெல்லாம் அதெல்லாம் அவருக்கு பெரிய பின்னடைவாக மாறிச்சு. அந்த படம் வெற்றி படம்னு இப்பயும் கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெற்றியெல்லாம் ஆகலை. ஆமாம் ஆமாம். ஆனால் என்னென்னா அவர் இப்படி ஒரு படத்தில் நடிக்கணும்னு நடிக்கிறாரு. பட்டு ஒரு நடிகராக ஓகே, ஆனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் மேலே ஒரு இமேஜ் இருக்கும்போது அதுமாரி படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் புலம்பி நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன்னா அப்படியே ஒரு நாட்களை நிறைய வேஸ்ட் பண்ணிட்டார். இப்பயும் அதே மூடில் தான் இருக்கார். அவர் பையனே நடிக்க வந்துட்டார். அவர் பெரிய ஹீரோவாக மாறிட்டார். இவரும் வந்து பேரலாக ஓடலாம். மார்க்கெட்டில் இவரும் முக்கியமான இடத்துல தான் இருக்கார். ஆனால் தேர்ந்தெடுக்கிற கதைகள்லாம் பாருங்கள், பெருசாக ஒன்றும் இல்லை. யாராவது நல்ல கதையை எடுத்துகிட்டு வந்தாலும் இவர் உட்காந்து முதல்ல பாதியை திருத்து, 2வது பாதியை திருத்துன்னு என்னத்தையா சொல்லி அவங்கள விரட்டி விட்டுறாரு. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அவர் அறிவிப்பு வரும்போது தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த கார்த்திக் சுப்ராஜ் கூட மகான் பண்ணாங்கல்ல, அவர் அப்பாவும் இருப்பாரு பையனும் இருப்பாரு, அதை வந்து பார்ட் 2 பண்ண போறாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. சரி, அது அவங்க கிட்ட ஏதாவது தெரிஞ்சிருந்தா? எனக்கு டீட்டெயிலாக தெரில.